பல நேரங்களில் நாம் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் நமக்குள் இருக்கும் நிம்மதியை தொலைத்து விடுகிறோம். லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழைய வேண்டுமானால் உங்கள் வீட்டின் கதவுகள் மட்டும் திறந்திருந்தால் போதாது, உங்கள் மனதும் திறந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உண்மையை சொல்லும் கதைதான் இது. இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். இதை கேட்டு முடிக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டின் வாசலில் நிற்பதை நீங்கள் உணர்வீர்கள். அமராவதி என்றொரு நகரம். அது வெறும் நகரமல்ல, செல்வத்தின் உறைவிடம். வீதிக்கு வீதி மாளிகைகள், தங்கம் இழைக்கப்பட்ட கதவுகள் என அந்த நகரமே ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஆடம்பரங்களுக்கு நடுவே ஒரு விஷயம் மட்டும் மெதுவாக மறைந்து கொண்டே வந்தது. அதுதான் நிம்மதி. அந்த நகரத்தில் 2 துருவங்களை போன்ற மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் கணபதி செட்டியார். கணக்கில் அடங்காத செல்வம், தினசரி லட்சங்களில் வருமானம். ஆனால் அவரிடமிருந்த செல்வத்தை விட அவரிடமிருந்த கோபமும் கவலையும் தான் அதிகம். இந்த செல்வம் என்னை விட்டு போய்விடுமோ என்ற பயம் அவரை ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவர் வீட்டில் சதா சண்டைகளும் அழுகை சத்தமுமே மிஞ்சியிருந்தது. இன்னொருவன் மாதவன். ஒரு சிறிய மண்குடிசையில் வசிக்கும் எளிய கூலித் தொழிலாளி. அவனிடம் செல்வம் இல்லை, ஆனால் ஆத்மார்த்தமான புன்னகை இருந்தது. அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி அந்த நாளை நம்பிக்கையோடு தொடங்குவான் மாதவன். ஒரு நாள் இரவு அந்த நகரத்திற்குள் ஒரு பெண் நுழைந்தாள். அவளிடம் பட்டு ஆடைகளோ வைர நகைகளோ இல்லை. ஆனால் அவளது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி வீசியது. அவள் முதலில் கணபதி செட்டியாரின் மாளிகைக்குச் சென்றாள். கதவுகள் திறந்தே இருந்தன. உள்ளே சென்றவளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. வேலைக்காரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். செட்டியார் தனது கணக்கு புத்தகங்களில் மூழ்கி போயிருக்க அவரது மனைவி மூலையில் அழுது கொண்டிருந்தார். அவள் மெதுவாக, நான் இங்கே தங்கலாமா என்று கேட்டாள். ஆனால் அந்த சத்தங்களுக்கு நடுவே அவளது மெல்லிய குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அந்த வீட்டில் செல்வம் இருந்தது, ஆனால் அந்த தேவியை தாங்கும் அன்பு நிறைந்த இடம் இல்லை. அமைதியாக வெளியேறினாள். அடுத்ததாக மாதவனின் குடிசைக்குச் சென்றாள். கதவை தட்டியதும் மாதவன் பதறியடித்து ஓடி வந்து திறந்தான். அந்த பெண்ணைக் கண்டதும், அம்மா உள்ளே வாருங்கள் என்று அன்போடு வரவேற்றான். அவனிடம் கொடுக்க பாலோ இனிப்போ இல்லை. ஆனால் ஒரு செம்பு தண்ணீரை நீட்டி, இது என் வீட்டின் தண்ணீர், என்னால் முடிந்ததை தங்களுக்கு தருகிறேன் என்றான். அவன் காட்டிய அந்த அன்பு அந்த பெண்ணின் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. அந்த நொடியே அந்த குடிசை முழுவதும் ஒரு தங்க ஒளி பரவியது. அவள் வேறு யாருமல்ல, மகாலட்சுமி. மாதவன் பயந்து மண்டியிட்டான். தாயே, நான் ஏழை, எனக்கு தகுதி உண்டா என்று வினவினான். லக்ஷ்மி தேவி சிரித்துக்கொண்டே சொன்னார், மாதவா, நீ ஏழை இல்லை. எவன் ஒருவன் பயமில்லாமல் திருப்தியோடு தன்னால் முடிந்ததை அடுத்தவருக்கு கொடுத்து வாழ்கிறானோ அவனே செல்வந்தன். நான் செல்வம் தருபவள் மட்டுமல்ல, செல்வம் தாங்கும் தகுதி உள்ள மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தங்குபவள். அன்று முதல் மாதவனின் வாழ்வில் வறுமை நீங்கியது, மன அமைதி பெருகியது. ஆனால் செட்டியார் வீட்டில் பணம் இருந்தும் தூக்கமும் நிம்மதியும் இல்லை. அந்த ஊரை விட்டுச் செல்லும்போது லக்ஷ்மி தேவி சொன்ன கடைசி வார்த்தை இதுதான், என்னை தேடி அலைய வேண்டாம், உன் குணங்களை சரிசெய், அன்பு நிறைந்த மனதை உருவாக்கு, நான் தானாகவே உன்னை தேடி வருவேன். லக்ஷ்மி என்பது வெறும் காகித பணம் அல்ல, அது நிம்மதி, பயமில்லாத மனம் மற்றும் போதுமென்ற உணர்வு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.